इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. என்ன ஆரம்பிச்சு தெரிஞ்சு வர்றாரு அப்படின்னாக்கா, இந்த மோட்சம் இருக்கு, மோட்சத்துக்கு ஒரு சாதனம். மோட்சத்துக்கு என்ன சாதனம்? ஆத்ம தத்துவ ஞானம் தான் அதுக்கு சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இது சொல்லுவான். பூர்வத்தில் என்ன சொல்லுவான்? ஆத்ம தத்துவ ஞானம் இருக்கட்டும், அதை தவிர்த்து நான் மோட்சத்துக்கு ஒரு வழி சொல்றேன். ஆத்ம தத்துவ ஞானம்ங்கிறது இருந்தா இருந்து போடலாம். நீ சொல்ற ஆத்ம தத்துவ ஞானம் இருக்கட்டும், ஆனா அதனால மோட்சம் கொடுக்க முடியாது. மோட்சத்துக்கு நான் சொல்ற வழி இருந்தா அது என்ன? அதுதான் கர்மாவை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. எந்த கர்மாவை? நித்திய நைமித்திக கர்மாவை அனுஷ்டானம் பண்ண. காமியம் பிரதிலை இதை ரெண்டுமே சர்வதா தவிர்க்க வேண்டியது, கூடவே கூடாது. இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவன் ஜானா வரலாம், சௌக்கியமா அவன் மோசடி கொடுப்பான். ஏன்னா அவன்கிட்ட மறுபடியும் ஜென்மாவதற்கு ஒரு காரணம் பாக்கி இருக்காது. ஏன்னா நித்திய நைமித்திக கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றது மறுபடியும் ஒரு ஜென்மாவுக்கு ஏதுவாகாது. காமிய கர்மாவும் பிரதிஷ்ட கர்மாவும் தான் அதனுடைய பலத்தை இவன் அனுபவிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஜென்மாவில முடியலன்னு சொன்னா மறுபடியும் இன்னொரு ஜென்மாவை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பலத்தை அனுபவிக்க வேண்டும். நிச்சய ஜென்மாவில் அது இல்லையே, அதனால அது பண்ணினா அப்படியே முடிஞ்சு கொடுக்கும். அப்படியாது நிச்சய, ஆனா அது பண்ணாம இருந்துவிடக்கூடாது. பண்ணாம இருந்துவிட்டா அதுக்காக லோகம் இன்னொரு ஜென்மா வர முடியாது. அதனால நிச்சய கர்மாவை செய்ய அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்து காமிய நிச்சயத்தெல்லாம் செய்யாமல் இருக்கானே, ஆனால் கடைசியில் மோசடி போடுவான். மோசம் தான் அப்படின்னு ஒரு வழி சொன்னார் சுலபமா. இது ஞானம் வேதாந்தத்தை சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவ ஞானம் ஒண்ணு உண்டுன்னு வச்சுண்டு பேசுறோம். வேதாந்தத்தை சொல்லாபடி ஆத்மா பிரம்மஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கிறத வச்சுண்டு பேசணும். அப்படி வச்சுக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு ஆத்ம தியானம் கிடையவும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி மோட்சத்துக்கு சாதனமான ஒரு ஞானம் இருக்கு, ஆத்ம தத்துவ ஞானம் சொன்னா அப்படி ஒண்ணு இருக்குங்கிறது ஒன்றும் பிரமாணம் இல்லை. எப்படி ஏன் பிரமாணம் இல்லைங்கிற? பிரமாணம் இல்லாத வஸ்து இல்லை. அப்படிதானே? இந்த இடத்துல ஒரு குணப்பட்டா இல்லைன்னு நீங்க சொல்றேன். ஏன் இல்லை? குணாவுக்கு இதுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் பிரசித்தமா இருக்கா? இல்லை. அனுமானம் இல்லாம இந்த குடம் இருக்கு அப்படின்னு இந்த அனுமானத்துக்கு ஒரு இல்லை. அதாவது சொல்றாரா? இல்லை. என்னாச்சு? ஒரு பிரமாணமும் இல்லைன்னு சொன்னா இங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆத்மா பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் எதுவுமே இல்லாததுனாலே ஆத்மா பிரம்மம் பிரம்மா இல்லை. இந்த ஞானத்தை ஒத்துக்கு பேசணும். வாசத்தை இன்னும் பார்த்தாக்க அதனாலதான் இந்த சுருட்டி என்ன பண்றது? சுருட்டி மாத்திரம் இல்லை, மிருதிக்கு சுருட்டியாகட்டும் சுருட்டியாகட்டும் எல்லாமே ரொம்ப பிரயத்தனம் பண்ணி மறுபடியும் என்ன பண்றது? கர்ம விலகி கர்மாவத்தான் விதிக்கு. இதை பார்த்தாலும் இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த நியமத்தை அனுப்பணம் பண்ணு, இந்த வருஷத்தை அரசாங்கம் பண்ணு, அனுஷ்டானத்தை தான் இருக்கிறதே தவிர அரசாங்கம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஞானத்தோடு இது போகும் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால கர்மாவோ ஒரு சாதனம் 16வது கர்மாவை பெரிய ஒரு சாதனமாக இருக்கிறதுனாலே பெரிய பல மோட்சத்துக்கும் அதுவேதான் காரணமாகும் அப்படின்னு பொருள்.
அதுக்கு மேல இப்ப ஒரு சொன்னாலும் இந்த தத்துவஞானங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்த ஒரு அவதாரிக்கையில நீங்க சொன்ன பிரமாணம் ஏற்றுப்பாரு. ஆத்மாங்கிறது பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு. உனக்கு புரியலேன்னு சொல்ற, உனக்கு புரியலேன்னு இருக்கிறனால இதே சொல்லக்கூடாது. யார் பிரமாண அசம்பவா அவதபராதாதி இருக்கும்போதே நீ உனக்கு தெரியல அப்படின்னு இல்லைன்னு சொல்றீங்க, அது தப்பு இல்லையா? அதனால இல்லைன்னு ஆகுமா அப்படின்னு தெரியலாம். தப்பு இல்லையே கண்ணா எதா நான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து அப்புறம் சொல்றேன் பிரமாணம் இல்லையே. ஆத்மா பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது பிரமாணம் இல்லைன்னு நான் வெறும் தெரியல அப்படின்னு சொல்லல. விசாரம் பண்ணி கடைசியில சொல்றேன் அது இல்லை அந்த மாதிரி பிரமாணம். எத்தனத்தோ வீக்ஷமானோ ஞானத்தை நோதிதே ஸ்ருதௌ ஸ்மிருதௌ வா பஷ்யாமி விஸ்வாசோ நானியதோ எத்தனதா மிகவும் பிரயத்தனம் செய்து வீக்ஷமான நன்றாக பார்த்து நான் இருக்கிறேன். எங்க பார்த்தேன்னு கேட்டா ஸ்ருதௌ ஸ்மிருதௌ ஸ்ருதியாகட்டும் ஸ்ருதியாகட்டும் இது எல்லாத்திலையும் நிறைய பிரயத்தனம் பண்ணி பல தடவை அழகு பார்த்தேன். எங்கேயாவது ஞான விதி கிடைக்கிறதா? விதி இருந்தால்தான் பலத்துக்கு இது சாதனம்னு என்னால தெரிஞ்சுக்கணும். இப்போ சொர்க்கதாமோ இல்லையா அப்படின்னு விதி இருக்கா? இந்த விதியை என்ன தெரிவிக்கிறது? இந்த யாகம் சுவர்கந்திர பலத்துக்கு சாதனம். இந்த யாகம் பண்ணினா சுவர்கந்திர பலன் கொடுப்பது அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் இது புத்தகாமம் இது இல்லை, பட்டுகாமம் இது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கர்மம் அந்தந்த பலத்துக்கு சாதனம் அப்படின்னு விதி சொல்றது. விதி சொன்னாதான் நம்ம எடுத்துக்கணும். விதி சொல்லாம அர்த்தவாதத்தில் எழுதுன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்லி விட்டுருவோம். எட்டு பரணமணி விருவம் நம்ம பாபம் ஸ்லோகம் இருக்கணும் அப்படின்னு வரும். விருவுங்கிற பாத்திரம் இருக்கு. இதை இந்த பராச காரணத்தினால பண்ணியிருந்தால் அப்பேற்பட்ட அந்த எஜமானனுக்கு அபகீர்த்தியே வராது. அப்படின்னா இந்த பலாச காரணத்துக்கும் அந்த அபகீர்த்தி வராம இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அது விதிவாசம் இல்லை. விதிவாக்கியத்துல பலன் சொல்லியிருந்தா தான் அதை பலன் எடுத்துப்போமே தவிர அர்த்தவாத வாக்கியத்துல பலன் சொன்னதா இருந்தால் அது பிரசம்சைக்காக சொல்லப்படுறது. வாசம் இல்லை. டெய்லி அதை ஒரு சூத்திரத்துல சொல்லியிருக்காரு. திரவிய சம்ஸ்கார கர்மது பரார்த்தத்வா பலஸ்ருதி அர்த்தவாதா. அந்த பலஸ்ருதி இல்லை. அது வித்தியாசத்துக்காக பிரசங்கைக்காக சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன ஆச்சுன்னா விதியே நமக்கு பலத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த தத்துவஞானத்தினாலே மோட்சம் வரும். இதுக்கு பலம் மோட்சம், மோட்சத்துக்கு சாதனம் தத்துவஞானம் அப்படின்னு ஒரு விதி சொல்லியிருந்தாத்தானே நாம எடுத்துக்க முடியும். ஞான வித்தியா இருந்தாத்தானே, அதாவது மோட்சகாமகா தியானம் ஒரு ஏதாவது அப்பதான் அந்த ஞானம் மோட்சத்துக்கு சாதனம் அந்த விதிவாசத்திலேயே கிடைக்கும். ஆனா ஞானத்துல இன்னும் வரமாட்டேங்குது. எல்லாத்தையும் அழைச்சி பார்த்தாச்சு, ஞான விதியும் வரமாட்டேங்குது. அதனால இந்த ஞானத்தை மோட்சங்கிற பலத்துக்கு சாதாரணமாக சொல்றதுக்கு பிரமாணம். சரி, ஸ்ருதி ஸ்ருதி இதெல்லாம் இல்லாட்டா என்ன, விதி இல்லாட்டா என்ன, வேற ஒரு பிரமாணம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டா வேற பிரமாணத்தை எனக்கு விசுவாசம் இல்லை. என்ன எத்தனதோ யுக்ஷமானோடு விதி ஞானத்தை நக்வசிலே ஸ்ருதவும் ஸ்மிருதவா பசியாமி. ஞானத்தை விதி ஸ்ருதியிலையோ ஸ்மிருதியிலையோ புத்திராதில பசியாமி. ஞான விதியாவது இருக்கா? ஞானத்தை விதிக்க முடியாது. அதனால விதிக்கிறேன். சரி, விதிக்க வேண்டாம். ஞானம் தான் மோட்சத்துக்கு சாதனம் சொல்றது வாக்கு இருக்கு. ஞானாதேவது கைவரிக்கம் அப்படின்னா சொல்றாரு. விஸ்வாசோ நானியத்தோ விவாக்கியத்தை விட்டா வேற வாக்கியத்துல எனக்கு விசுவாசம் கிடையாது. ஏன்னா மீமாசையில அப்படிதான் சொல்றது. விவாக்கியத்துல பலம் சொல்லியிருந்தா அதை பலமாக எடுத்துக்க முடியும், அர்த்தவாத வாக்கியத்துல சொல்லியிருந்தா அதை பலமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த விதத்துல பார்க்கறது ஞானத்தை ஒத்திக்கா சொல்றதுக்காக ஞானாதேவது கைவரியம் சொல்லியிருக்கலாம். அதை நான் அப்படியே எடுத்துக்க முடியாது. அது எனக்கு நம்பிக்கை இல்லை.
அப்போ கேட்டா விதி பண்ணாதான் விசுவாசம் அப்படின்னு பிடிவாதம் பண்றியே, நீ லோகத்தை செய்யக்கூடிய விவகாரத்துல எல்லாத்தையும் விதிபூர்வ வாதம் பண்றியோ, சாப்பிட்டா பசி தீரும் அவளுக்கு எந்த விதி அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு? விதி சொன்னாதான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லையே. பசி தீரத்துக்கு சாப்பிடுறது ஒரு சாதனம் அப்படிங்கிறது விதி இல்லாமலும் ஒத்துண்டு அதுக்காக பிரவர்த்திக்க. அதே மாதிரி விதி இல்லாத ஒரு வாக்கியம் கூட ஞானம் மோசடி சாதனம்னு சொல்லியிருந்தால் அது ஒத்துக்க வேண்டியதானே. இதுல உனக்கு ஆட்சேபனை அப்படின்னு சொல்லுவான். பிரவருத்தி அந்தரேனாபி லோகவதிக்கு என்ன வாக்கியத்தில் அவதாரிக்கும் லோகத்திலே விதி இல்லாமலே பல விஷயங்கள்ல இஷ்டகாரண ஜானம் வந்து பிரவருத்தி வருது. அதை போல விதி இல்லாத வாக்கிய பிரமாணத்தினாலே இல்ல லோக பிரமாணத்தினாலும் சொல்லலாம். ஞானத்தினால அஜான நிவர்த்தி ஏற்பட்டு அஜானத்தினால வரக்கூடிய பந்த நிவர்த்தி ஆகும் தான் வேதாந்த சொல்றது. இவங்க தப்பா தெரியலையே வேதாந்தம் இருக்கு. அப்ப இந்த விஷயத்த அந்த உத்தரத்துல என்ன உனக்கு கஷ்டப்படுது? அது அந்தரேன விதி மோகா யற்குர்யா சாம்பராயம் நதச்சா உபகாராய ஆத்மநீவ சுதம். அது பௌத்திகமான பல விஷயங்களே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. விதியோ விதி இல்லாமலோ விதி இருந்தாலும் அவங்க இருந்தா கிடைக்கிறதே கிடைக்காதா போகுது. அதை பற்றி நான் கவலைப்படுறேன். ஆனா வேதம் சொல்லி கொடுத்த உபாயம் ஒரு கருத்துக்கு சாதாரணமாக ஆகணும்னு சொன்னால் விதியால சொல்லப்பட்டதாக அது இருக்க வேண்டும். விதியோடு இருந்தால் தான் அதை பலசாதனமாக ஏற்றுக்கொள்ளும். விதி இல்லாமல் அது வேதத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை பலசாதனம் அப்படின்னு ஒருத்தன் ஏமாந்து போய் வச்சிருந்தானே, ஆனால் அவனுக்கு அது பல கொடுக்காது. அந்த அந்த காரணம் பலத்தை கொடுக்காது, ஏமாந்து போடுவான் அப்படின்னு சொல்லி அந்தரேன விதி மோகா விதி இல்லாமலேயே ஏதோ ஒரு அர்த்தவாதத்தை வாக்கியத்தை பார்த்து மோகாது ஏமாந்து கொடி ஏற்புரியா சாம்பராயம் லௌகிக பலம் இல்லை. அலௌகிகமான பலத்துக்கு சாதனமாக ஒன்று அனுஷ்டானம் பண்றாங்கன்னா நதசியாது உபகாராய இப்படி அனுஷ்டானம் பண்ணப்பட்ட அவன் அந்த கர்ப்பா அந்த காரியமானது இவனுக்கு ஒரு உபகாரத்தை உண்டாக்காது. எப்படின்னா ஆத்மநீவ சுதம் அரிசி ஹோமம் எதிர சொன்னோம். அக்னியில தானே அக்னியெல்லாம் அஞ்சு விட்டு சாம்பலா இருக்கு. அதுல போடலாமா ஹோமம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை தப்பாவில போய் ஆகுதியை கொடுத்தா அந்த ஆகுதி வேறு அக்னியில சுவைந்தால்தான் அந்த ஆகுதி நல்லது. அதே மாதிரி விதியிலிருந்து இவன் வந்து அந்த சாம்பராயுகம்னா அலௌகிகமான ஒரு பலத்துக்கு சாதனமாக இருக்கும் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணோம்னா அது பலத்துக்கு விதியே இல்லை பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது அந்த பலத்தை கொடுக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை. இப்போதைக்கு நான் சொன்ன விஷயத்த அபுபகத பிராமான்ய வேதார்த்தம் ஜெய்வின்யனுக்காக வேதத்துடைய பிராமான்யத்தை அபுபகதம்னா ஸ்ரீகாரமணியில் இருக்கக்கூடிய வேதார்த்த வித்தான ஜெய்வியே இதற்குதான் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன நியாயத்தை நம்ம வேதார்த்தம் சொல்லிருக்கோம். அதனால அவர் வேதார்த்த வித்து எழுதியிருக்கார். ஆனா அந்த வேதார்த்த வித்து ஜெயித்திற்கு இருக்காரே அவரே இப்படிதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? லோகமா வந்து ஜாத்திர படைகளை மாற்றி ஆம்னாயன்னா வேதம். வேதம் எதை சொல்லும்? பெரிய ஏதான் சொல்லும். எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத அது சொல்லுவோம். விதிவிசேஷாத்மகா வேதா. அப்படி ஆனதுனாலே விதி விசேஷம் இதை ரெண்டையும் சொல்லாத வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் இருக்கு. அதற்கு அனர்த்தம், அது அனர்த்தகமாகும் அப்படிங்கிற பூர்வபட்சத்தை சொல்லி இது ஆம்னாயத்தை கிரியாசத்வாத் அப்படிங்கிற பாடம் இருக்கு. இது சித்தாந்திக்கு சம்மதமான விஷயம். ஆனர்த்தம் அதற்கான சித்தாந்தி நினைக்கிறான். இது பூர்வபட்ச சூத்திரம். அர்த்தவாதாதிகரணத்திலே பூர்வபட்சத்திலே செய்தி சொன்ன சூத்திரம். இங்க எப்படியாக பூர்வபட்ச சூத்திரத்தை காண்பிக்கிறாரு.
அவரே கல்விக்க சூத்திரமா இருக்காது இல்லையா? அவர் அலுவலர் இருக்காரு ஞானிக்கா அவரே கல்விக்கிறாங்க. அப்படி கல்விக்கும் போது அவருடைய சூத்திரத்தை தான் அதை சொல்றது மத்தியானிக்கா தெரியாது அப்படின்னு கேட்டா சொன்னான் இதேன்னு சொல்றேன். ஆனா இதுல எந்த ஆசத்தை அவர் சித்தாந்தத்தை கண்டிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமானுடைய பிரியாசப்பா அப்படிங்கிற ஆசத்தை சித்தாந்தத்துல அவர் கண்டிக்கவே இல்லை. அது அப்படியே எழுதுறாரு. என்ன பண்ணார்? கிரியை சொல்லாத அர்த்தவாதாரி வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்களையும் கிரியாசனம் ஆக்கினார். அதனுடைய ஆதாரம் வரக்கூடாது, அது லட்சமா போகக்கூடாதுங்கிறதுக்காக அர்த்தவாத வாக்கியத்தையும் கிரியாவதியோடு சேர்த்து ஏகவாதமாக அதுவும் கிரியாசனம் தான் அப்படின்னு ஆனர்த்தம். அதுல அக்கிரியாசனமா இருந்தாக்க அது வெளியாகும். அத்தியாசம் இல்லை. இதை நான் எப்படியாவது விசுவாசத்துல சேர்த்து இதையும் கிரியாசனமாக்கிடுறேன். ஆகையால அது பிரமாணம் தான். யுக்தி சித்தாந்த மணிநாயகத்துல ஆம்நாயகத்தை கிரியாசத்வாங்கிற அம்சத்தை அவர் பாவத்தை அதனால பூர்வ சூத்திரமா இருந்தாலும் நமக்கு வேண்டிய அம்சம் அங்க சித்தாந்த சம்பந்தமாக இருக்கு. ஆம்நாயகத்தை கிரியாசத்வா ஆமசக்தம் இதோன்யதா இது சாரோபமாக உச்சி உச்சி நல்ல பெரிய குறைய சொல்றாங்க. உதோஷம் பண்றாங்க. யாரு வேத ஜெயினி மாற்றி நம்ம சொல்லலாம். ஜெயினி இருக்கா மந்திரமே மந்திரவர்ணாச்ச குர்வன்னேவேஹ கர்மாணி விவேகிஷே சதம் சமானம் இது மந்திரோடு நிச்சேஷம் கர்மணி ஆயுகு அவாசிததி. 100 வருஷம் மொத்தாடி 100 வருஷம் சொன்னா கணக்குடைய 100 வருஷத்தை ஆயுதகிற பரியந்தம் அப்படிதானே? அப்போ ஆயுத இருக்கிற பரியந்தம் குருவன்னேவ கர்மாணி குருவன்னேவ விதிவிஷே கர்மாவஸ்தானம் இருந்தா இருக்க வேண்டும் அப்படின்னு கீதாவார்த்தை சொல்லு. அப்படின்னா கர்மாவஸ்தானம் சொல்றதாக பண்ணிட்டே தான் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு அது சொல்லுன்னு சொன்னா அப்ப அதை என்ன தெரியுது? இதுதான் அவனுக்கு சக்தி ஒரு சாதனமாக இருக்கும் அப்படின்னு மந்திரம் நினைக்கிறேன். வழியில்லை. அதனால கர்மாவஸ்தானத்தையே முழு ஆளுநரையும் தலைவரை ஆகும் அப்படின்னு. அதனால கர்மாவை கொடுத்து ஞானத்தினால மோட்சத்தை அடையலாம்ங்கிறதுக்கு ஒரு அப்படி ஒரு வழியே மந்திரம் ஆளுக்கு இருக்கிற வரையும் அப்படின்னா கொஞ்சம் கூட இடம் இருக்கிறாங்க. ஆளுக்கு இருக்கிற பையன் நீ கர்மாவை தான் அனுஷ்டானம் பண்ணிக்கிறார். வேற வழியே நிச்சேஷம் ஆயுகு கர்மணி அவாசியது. இந்த ஆயுத கூட அதை பொறுத்து கர்மாவஸ்தானம் பாக்கி ஞானத்துக்கு ஒண்ணு இடம் இருக்கு. அது மாத்திரமே ஞானக்க வஸ்துனி வாக்கிய பிராமான்ய அபிபகமாக வாக்கியத்திற்கு கிரியாபத பிரதானத்வா பகத்த அபிப்பிரயத்தை ஞானாபாவகா ஞானி. இது ஒரு சந்தேகம் வரும். என்ன செய்யணும்? இது யார பார்த்து மந்திரம் இருக்கிறேன் ஒருவருடைய ஆசிரியர் பேசி சொல்றார். கீதாவாதத்துக்கு முதல் மந்திரம் யாருக்கு சொல்லப்பட்டது? குருவதேவ கர்மான யாரு? அஜானிக்கு சொல்லப்பட்டது. இதுக்கு அதிகாரி வேற, அந்த அதிகாரி வேற இருக்கிறார்கள் தெரிய முடியாது. ஏன் தெரிய முடியாது? இது ஞானமே கண்டுபிடிக்கிறது. எப்படி இந்த வார்த்தையான அந்த மோசத்தை உங்களுக்கு வார்த்தை வார்த்தைகள் என்ன? பத சமூகம், பதங்களுடைய சமூகம். அந்த பத சமூகம் எப்படி இருக்கலாம்? ஏதோ சில பதங்களை சேர்த்துக்காக ஆயிடுமா? ஒரு கிரியாபதம், கிரியாபதத்தோடு அன்வைக்கக்கூடிய பதங்களுடைய சமூகம் ஏகத்தின் பாடம் அப்படின்னு விளையாடுறாங்க. ஒரு கிரியாபதம் பண்ணா அந்த கிரியாபதத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய பதங்கள் அதில் சேர்க்கப்பட்டால் அது ஒரு வாக்கியமாகும். கிரியாபதமா பண்ணாங்க. இப்படி இருந்தால்தான் அந்த வாக்கியம் நமக்கு அவசரத்தை கொடுக்கும். அதாவது சமான வாக்கியம் சொல்லலாம். அப்போ வாக்கியத்துல எல்லாத்திலையும் பிரதானமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன? கிரியாபதம். அப்ப கிரியா கிரியா வரலாம். நீங்க கிரியை எல்லாத்தையும் ஒதுக்குது. வெறும் ஞான
பார்த்தோம்னு சொன்னா அது வாக்கிய பிரமாணத்துக்கே ஒத்துவரை விதி வாக்காளர்களே ஒத்துவரும். வாக்கு சொல்றது அப்படின்னு சொன்னாலும் அந்த வாக்கியம் ஒரு கிரியாபதம் இல்லாமல் ஒரு வாக்கியம் இருக்கும். கிரியாபதம் இருக்கிறதா கிரியை இல்லாமல் கிரியாபதம் இருக்குமா? அப்ப அந்த கிரியையானது பிரதானமாக சொல்லப்படும் வாக்கியத்திலே. அப்படி இருக்கும்போது மோட்சத்தில சாஸ்திரமாக அந்த கிரியைத்தான் இருக்க வேண்டியிருக்குமே தவிர கிரியை விட்டுட்டு பேசாம இருந்தால் தியானத்தா மோட்சம் வரும் அப்படிங்கிறது சொல்றது காமிக்கே இருக்கு. யாருக்கு வஸ்துதி வாக்கிய பிராமான்யம் அனுபவம் இது வஸ்துதி வாக்கிய பிராமான்யம் சொன்னா இது இல்லாத வஸ்துபர வாக்கியமும் பிரமாணம் தான் அப்படின்னு ஒத்துக்கிறோம். அதனால வாக்கியத்திலே தீர்க்கப்படாத வாக்கியத்திலே கிரியாபத பிரதானத்வா வாக்கியத்திலே கிரியாபதங்கள் பிரதானமாகும். அப்ப அது கிரியை சொல்றது. ஏன்னா தியானமிக்க அபிஷேக தியானம் வாக்கியத்திலே நான் என்ன செய்கிறேன் செய்கிறவங்க கூட இந்த வாக்கியம் மோட்சம் வரும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணுமே தவிர எடுத்தா தெரிஞ்சுக்காக அவரும் மோட்சம் வரும்னு அர்த்தம் தான். கிரியாம் நைவ சம்பந்தே வராமி நமக்கு அவலம்பாகும் ஞான விசாயம் கிரியாம் விரகைய கிரியை சொல்லக்கூடிய பதம் இல்லாமல் கிரியாபதம் இல்லாமல் பதங்கள் ஒரு வாக்கியமாக சம்பந்தே சேருவது இல்லை. பல வார்த்தைகள் சேரலான்னு சொன்னாங்க. ராமா ராம ராமா ராம ராம ராமான்னு சொன்னா இது வாக்கியத்தை சொல்லலாமா? ஏன்னா உங்களோட சம்பந்தம் கூட இந்த பதங்கள்லாம் சேரலான்னு சொன்னா கிரியாபதத்தை வச்சுதான் செய்யறேன். ராமா கிராமம் கச்சதி கச்சதி சொல்லாமல் இந்த ராமா கிராமம் சொன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கிரியாபதம் தான் எல்லா பதத்தையும் சேர்த்து. அப்போ முக்கியமானது அதுதான் கிரியா வாக்கியத்துல. அப்படி இருக்கும்போது நமக்கு அபதம் வாக்கியம் பதம் இல்லாத வாக்கியம் ஏதாவது உண்டோ? கிடையாது. பதத்துடைய கட்டாரம் சமூகம் தான் வாக்கியம். பதத்துடைய சமூகம் எப்போ ஏற்படும்? ஒரு கிரியை இருந்தால்தான். அதனால இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கிரியை இல்லாத வாக்கியம் கிடையாது. ஞான விசாரம் ஞானத்தில் இருக்கக்கூடிய ஞானம் பலத்தை சாதனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் கிடையவே கிடையாது. அதனால நீ சொல்ற மாதிரி ஒரு பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் சமாளம். சரி, இவ்வளவு தூரம் நான் என்ன ஆத்மா பிரம்மஸ்வரூபத்தான்னு சொல்றதுக்கு பிரமாணமே இல்லை. அதனால ஒரு முடியாது அப்படின்னு சொல்லுங்க. அதனால இந்த வாக்கியங்கள்லாம் எனக்கு சொல்றது ஒரு வச்சிருந்தாலும் அந்த ஞானம் அவருடைய மோட்சத்துக்கு உபயோகம். அதனால மோட்சம் சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போகணும். அதுக்காக தெரிஞ்சதுக்காக மோட்சம் வராது. ஞான அற்புதமே நதோஷா கர்மணா அங்காங்கி சாவேன பிரதானதையா சவா சம்பந்தஸ்ய சம்பித்தே ஞானி சத்தியம் அதோஷதா அம்பரநாதன் அப்படின்னு ஞானம் இருக்குது. தூக்க போதும். ஆனா இது நமக்கு மோட்சத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படின்னா கர்மணா அங்காங்கி ஞானத்துக்கு கர்மாவுக்கு அங்கமாக எப்படி பரலோகத்துல கலக்க கொடுக்கக்கூடிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னா இந்த தேகத்தை மாத்திரம் ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு வந்தாலும் அது முடியாது. பரலோகம் ஜென்மாந்தரத்துல சமம். ஜென்மாந்தரத்தெல்லாம் நிச்சயமா இந்த சரீரம் அப்ப இருக்காது. அப்ப இந்த சரீரத்தையே தாங்க நினைக்கிறவன் பரலோகமே அவங்க இல்லாத இல்லையே அப்படின்னு சொல்றவன் இல்லாத பரலோகத்துல ஜென்மாந்தரத்துல எனக்கு இந்த பணம் வரணும்னு நினைச்சு அதை வச்சுட்டு அந்த கர்மா அவசானம் பண்ண முடியுமோ? அந்த மாதிரி கர்மாவை உங்களுக்கு அவசியம் இல்லையா? ஆகையாலே அவனுக்கு சரீரம் விபரீதமான ஒரு ஆத்ம தியானம் தேவைப்படுறது. அப்ப அந்த கர்மானுஷ்டானத்துக்கு தேவைப்படும் விஷயம் அதுதான் கர்மாவுக்கு அங்கமும் சொல்லணும். அங்கம் அங்கம்னா என்ன? கர்மாவுக்கு அவசியமானது தேவைப்படக்கூடியது. இதுதான் கர்மா கர்ம பிரதானம். அந்த கர்மாவுக்கு தேவைப்பட்டமான ஆத்ம தியானம் தேவைப்படுறது.
அப்ப கர்மாவுக்கு அந்த ஆத்மதத்துவ ஞானத்துக்கும் அங்காங்கி சாதங்கிற சம்பந்தம். அப்ப பிரதானம் எதாவது பிரதானத்தையா அசவா அந்த கர்மா பிரதான தியானம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மாற்றி கூட வச்சிருக்கணும். இப்ப சாதாரண பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவுக்கு எதிர்த்தமான ஒரு ஆத்மா இருக்குங்கிற நிச்சயம் இருந்தால்தான் பண்ண முடியுங்கிறதுனால தியானம் அந்த கர்மாவுக்கு அங்கமாக இருக்கும். இப்படி திரும்பியும் போகலாம். இந்த ஞானத்துக்கு அங்கமாக கூட கர்மாவை வச்சுக்கலாம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அமிர்தமாகி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சுக்க வாழ்றதுனால உங்களுக்கு ஒன்றும் வராது, மோசம்லாம் வராது. இதோட சேர்த்து நீங்க எல்லா அனுஷ்டானம் விகிதகரமான பண்ணிட்டே ஒருவன் இருக்கிறீங்களா அப்படின்னா தியானம் கர்மா ரெண்டு பண்ணிட்டே கர்மாவோடு சேர்ந்து இந்த தியானமானது மோட்சத்தை தியானம் பண்ணிட்டு அதுல வேறு கர்மாதான் மோட்சத்துக்கு காரணம், தியானம் ஒன்று இல்லை அப்படின்னு. இப்போ பரவாயில்ல. ஆனா கர்மா இல்லாம வெறும் ஞானம் மோட்சத்தை கொடுக்குங்கிறத அதனால ஞானமே சத்தியம் அது உள்ளதா ஒன்றும் பரவாயில்ல. ஞானாத்திலே இப்போதைக்கு என்ன நடக்குது? நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அது மோட்சத்துக்கு உபயோகம் இல்லைன்னு यस्मात् ज्ञानात्युपगमे अनत्युपगमेति न ज्ञानात्मुक्ति. இந்த ஞானத்தினால மோட்சம் வந்ததாக சொல்லுகிறார். அதனாலே அதா சர்வாசிரமாணாம் வாமனக்காய கர்மபிஹி ஸ்வனுஷ்டிதைஹி யதாசக்தி முக்தியா ந அன்யதாரணா. பூர்வத்தை தன்னுடைய பட்சத்தை உபமானம் பண்ணார். அதனால எல்லா பட்சம் வந்தாலும் இவன் தன்னுடைய வரக்கூடிய காரணங்களுக்கு சாதனங்கள் இந்த சாதனங்களை கொண்டு கர்மாவை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது நல்லா எப்படி இருக்கோ அனுஷ்டானம் பண்ணிக்க வேண்டியது யதார்த்தம். இவங்க அனுஷ்டானம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு முக்கியதா அந்நியகாரணம். இந்த கர்மாவுக்கு வேற ஒரு காரணத்தினால மோசம் போடுமோன்னா கிடையவே கிடையாது. ஒரு வருஷம் முடிஞ்சது இது பூஷண சம்பாவனாய இது வெறும் பிரபாவனா பேசுறது சொன்னா அர்த்தம் இல்லாத வச்சனம். பேச்சுக்கு ஒரு பிரயோஜனத்திலே அர்த்தம் ஒரு தப்பான பேச்சு. அது அபதர்த்தம் பிரதாபம். அதனால இது தப்பு சொல்றதுல ஒரு தப்பு இல்லை, நிறைய தப்பு சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால அது சம்பாவனா முதல்வர் சம்பாவனாய ஆக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு தோணுதுன்னா அதுக்கப்புறம் அப்படித்தான் நம்ம பிரமாணத்தை கேட்கலாம். சம்பவமே இல்லையே அப்படின்னு முதலே அப்புறம் பிரமாணத்துக்கு செய்ய போக மாட்டேன். அப்படியா இல்லையான்னு இல்லையா? அதனால சம்பவிக்குமா இல்லையான்னு சம்பவிக்கலாம்னு மனசுக்கு தோணுதுன்னா அதனால பிரமாணத்தை கொண்டு அது அப்படிதான் அப்படின்னு சொல்ல மாட்டான். முன்னாடியே அறிவிக்கப்பட்டுன்னா அது பிரமாணம். அதனால சம்பாவனா இது ஹிருஷ்டியாம் வாசகா ஸ்வப்ரஜா மாதசேகதாம் புஷ்யந்தே யஜ்ஞகாராசி பூமானர்ஹத்யாம் அப்படின்னு கேட்டான். பூமானர்ஹத்யாம் வாசகா புஷ்யந்தே கர்மானுஷ்டானம் பண்ணி அந்த அதிலேந்து வரக்கூடிய தூமத்தினால கண் மறைக்கப்பட்டு பந்தனமான தூம ஆனந்த இல்லாம் கண்ண பந்தனம் பண்ணல புத்திய பந்தனம் பண்ணிட்டு கண்ணக்கட்ட அது புத்திய கட்டிருக்கு. அதனால தூம ஆனந்தம் ஞானத்தில இது அழகா விஷயமே இப்ப பேசின அந்த பேச்சு பேசுறவா அதுவும் எப்படி அந்த பாஷைகளை பேசுறான்னு சொன்னா
அப்படி கேட்கறதுக்கு காரணம் பிரமாணம் மூலமா இருந்ததுன்னா அவ எப்படி இருந்தாலும் அவ என்ன வார்த்தையை நம்ம ஏற்றுக்கலாம். சொந்த புத்தியால கல்விக்கு வரலாம். சொந்த புத்தின்னு சொல்றது சில விஷயங்கள்ல தப்பா இருக்கும். சில இடத்துல தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தணும்னு சொன்னா அது எடுக்க வேண்டியதாக உபாதகமான மூலம் பரஸ்பரத்தில நேர புத்தி. மூலம் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அளவரை பின்னாடி போடுவான் அப்படின்னு சொன்னா சொந்த புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சொந்த புத்தி உதாரணம் அப்படின்னு விசாரம் பண்ணி இவன் விசாரம் பண்ணி அதை எழுதலாம். ஆனா சில இடங்கள்ல கபோத கல்பிதம் அப்படின்னு சொல்றா சொந்த புத்திய இந்த இடத்துல அப்படிதான் பிரஜா மாதேவதா சாஸ்திரிய பிரஜையிலே யாரை வச்சு தகுதியாக கல்பனப்படுத்தப்பட்ட வாசகா விஷயம் இந்த மாதிரி சொல்றாங்க. எந்த காலத்துக்கு கேட்கறதுன்னு சொன்னா எதிர்காலத்திலே கர்மானுஷ்டானம் பண்ணுவதா இருப்பார். இந்த கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்குவா இந்த மாதிரி சொல்றாங்க. இது இவர் சொல்றது இல்லை. யாமா புத்திகாம் பாதம் அவிதா வேதவாதரதாம் ராமாத்மான ஸ்வர்கபரா அடையில அதன் மூலமா வச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம். நம்மதான் ரொம்ப இருக்கிறதா அப்படின்னு அப்படி மனுஷன் சொல்றான். இது விருப்பதிதான் வாசனா சொன்னா வாதம் முக்கியம் பூமானந்த அதனால ஒரு தப்பு இருக்கு. தூஷணோபத்திரா அவதியா உபத்திரமா அவதியாதனால இனிமேல் இந்த இப்போ அவதினா இந்த சூத்திரத்துல பூர்வம் முடிஞ்சது சித்தாந்தம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு திருப்பி நம்ம எப்படி படிக்கிறாரு தெரியுமா தெரியுது ஒரு திருப்பம் போடுவான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சரி முடிஞ்சது வேலை பட்ச ஆரம்பிக்கிறது சூத்திரா சிறந்த பூர்வபக்ஷ வியாபரியா அப்படிவா அப்படின்னு வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு வச்சு இப்ப புதுசா வேற இன்னொரு பக்கம் ஆரம்பிக்கிறது. இப்ப பேசிட்டே இருக்கிறது யாரு பேசுறா ஐக்கியவாதிங்கிறது இல்லையோ நம்ம அர்ஜுன உவாச்ச பகவான் வாச்ச மாதிரி இவங்க உவாச்ச இருக்கு. அப்படி இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த அவதி தூஷண உபக்கிரமம் இந்த சொன்ன பட்சத்தை தூஷிக்கிறது இங்கே ஆரம்பம். இங்கே ஆரம்பம்ங்கிற அந்த அவதியை தெரியப்படுத்துறதுக்காக சொல்றார் தோஷான். இல்லையா தோஷத்தை சொல்லலாம். நான் தோஷத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தோஷத்தை இருக்கா சொல்லலாம். இல்லையா நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது தப்புன்னு சொல்லலாமா? சொல்லாமலே அது தப்புன்னு அதை விட தோஷத்தை காமிச்சா தப்புன்னு புரிஞ்சுக்க முடியுமா? எது லாட்டம் ஒரு தடவை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன தப்பு கொண்டு வர மேல எது சொல்ல போது அதே பின்னாடி சொல்ல விடலாமே. அதுதான் நாட்டம். இது அதே மாதிரி இப்ப சொன்ன விஷயத்துல என்னென்ன தோஷங்களோ அந்த தோஷத்தையே வச்சுதான் வேலை சொல்றதா வைக்கலாம். ஆனா நடுத்தர ஒரு சொல்லிட்டா இருக்கு அப்ராபிதே தோஷம். இப்போது இந்த சொல்லப்படுற நிறைய தோஷங்கள் சொல்ல போறோம். இதற்கா சொல்லலாம் அப்படின்னு கேட்டா தூஷண விபக்கிரம அவசி ஞாபகம் இல்லைன்னா இந்த வார்த்தை அவர் சேர்ந்துதான் அவன் சேவைகளை செஞ்சுதான் சந்தேகம். இங்கே சித்தாந்தம் ஆரம்பிக்கிறது. இந்த பக்கத்தை ஊழிக்க ஆரம்பிச்சா அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அந்த அவசியை காண்பிக்கிறதுக்காக வார்த்தைகளை பிரித்து சுருங்குகிறதுக்காக சொல்றாங்க. அபராதி தர்மனே தோஷான் கிரமசா நியாய பிரதிகை வதோதி பூர்வபக்ஷோக்தி சாதுகி நாச சங்கமா. இனிமேல் கிரமமாக தோஷங்களை சொல்ல போகிறோம். நமக்கு இப்ப இந்த தோஷம் பிரபலமா பூர்வபக்ஷி சொன்ன யுக்தி பிரபலமானு அவன் யுக்திக்கிட்டு இருக்கான். நீ தோஷத்துக்குங்கிறதுக்காக யுக்தி அது பிரபலமாக அவன் தோஷம் அடிச்சிருக்கும். நீ சொல்லக்கூடிய தோஷம் இல்லையா அது இது பிரபலமா அது பிரபலமானு கேட்டா நியாய பிரதிகை பட்டுவது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க சொல்லக்கூடியது நியாயத்தோடு சேர்ந்திருக்கான்.
அப்ப இதுல நீ சொன்னது வெறும் இல்லை, அதுல வந்து நியாயம் இல்லை. ஒரு சொன்ன விஷயத்துல நியாயம் இல்லை, அவங்க சொல்லிட்டான் நியாயம் இல்லா. அதனால நான் சொல்றது நியாய பிரதிஷ்டை, நியாயோபரிமிதமான கட்டணம். அதனாலதான் இது பூர்வபக்ஷோபதி காது செய்தி. நீ சொன்ன அந்த வசனத்தை அப்படியே அகமடைக்கும், அதை வசப்படுத்த அபகத்தி உள்ளது. நீ சொன்ன வாக்கை வாசிக்கக்கூடியது, அந்த வாசிக்கக்கூடிய சக்தி உள்ள வாக்கியங்கள்னால தோஷங்களை சொல்ல போகிறோம். அதுலயும் நாதி சம்சமா அவசரப்பட்டு சொன்னா அது அவசரப்பட்டு சொன்னதுனாலேயே அதுல சில தோஷங்கள் உண்டு. சொல்ல நிதானமா சொன்னாக்க அப்ப அது வந்து தோஷம் வராது. ஏன்னா நீ அவசரப்பட்டு தன்னுடைய தோஷத்தை தாக்கி யோசிக்காம சொல்லிட்டு அதனால அதுல தோஷங்கள் இருக்கு. ஆனா நான் அப்படி சொல்ல போறதில்லை, நான் பிரமாணத்தை ஆசிரியத்து இந்த விஷயத்தை சொல்ல போறேன். அதனால எனக்கு தோஷம் வராது அப்படின்னு சூத்திரம் பண்றேன். நான் அதிசம்சமா அதிசம்சமான நான் சொல்ல போறேங்கிறது அதிசம்சம்னா அவசரமா சொல்லு. எப்படி நீங்க என்ன சொல்ற சதுர்வியாதி கர்மகாரிய முக்தவாது முக்தே கர்மகாரியம். ஒரு விஷயம் சொன்னா கர்மாவதான மகனாவே மோசம் நான் சொல்றது பண்ணீங்கன்னா வரும் அப்படின்னு சொன்னாலும் முடியாது. கர்மாவதான 4 விதமாக பிரித்திருக்காங்க. அதாவது கர்மாவால நமக்கு வரக்கூடிய பலம் 4 விதமாக பிரிக்கப்படும். 4 விதமா அதை வச்சு கர்மாவை 4 விதமாக சொல்லுவோம் இல்லையா? அந்த 4 விதத்துக்குள்ள மோசத்துக்கு கஷ்டம் இல்லாது. அதாவது உபாயம், விகாரம், பிராபியம், அம்சாரம், இது 4 தான் கர்மாவால நமக்கு கிடையாது வரக்கூடிய கணம். இந்த 4 மோசத்தை எதுவுமே சேர்க்க முடியும். ஆகையால கர்மாவால இதை உண்டு பண்ண முடியாது, இந்த கருத்து முடியாது, கருத்து முதல்ல யுக்திகள் இதுதான் அங்கே சொல்லிட்டார். சமன்வயாதிகரணத்தை 2வது வருடங்களுக்கு அந்த பூர்வபக்ஷத்தை கண்டிக்கும் போது சித்தாந்தத்தை சதுர்விதத்தியான கர்மகாரியத்தை முக்தம் பவாது முக்தேகே ந கர்மகாரியத்துவம் சர்வானுஷ்டானத்தால மோட்சம் வந்து முக்தே கர்ம புதுசா ஒன்றும் வரப்படுது. இவங்க யாரும் தெரியாம அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானத்துள்ள நிறுத்திதான் மோட்சம். அஞ்ஞானம் நிறுத்தியதுன்னா அவரும் அதோட ஏன் அஞ்ஞானம் நிறுத்தியானாலும் அது ஒரு மோட்சம். இதை தவிர்த்து அதே வேண்டியதாக ஒன்றும் இல்லை இருக்கிறது. அதனால இந்த மோட்சத்துக்கு கர்மா சாதனம் ஆகலாம். சமாதானத்தால் அஞ்ஞானம் போகணும், ஞானத்தால்தான் கர்மாபமானது நாஞானம். கர்மா அஜானம் அபமானது. அஜானத்தை தொடர்ச்சியாக அபமானதுன்னா தொடர்ச்சியாக சமாதானம் அஜானத்தை தோற்றாது. வேதாந்தம் சமத்தில ஒதுக்கல் சமம் வெளிச்சத்தை போகணும். இருக்க போகணும்னா என்ன பண்ணலாம்? வெளிச்சத்துதான் போகணும். 100 இருக்க கொண்டு விட்டு அந்த வெளிச்ச போக அப்படின்னு தான் போகணும். சமத்தீப உச்சிதம் சமனா சமனா அபமான அஜானத்தினால விளக்கக்கூடிய கர்மா, அஜானத்தை அபேட்சிக்கக்கூடிய அந்த கர்மா அதுதான் அந்த போக. ஏன்னா என் கர்மானுஷ்டானம் பண்ணல தன்னை கர்த்தான நினைச்சுதான் வந்தோம். இந்த கர்மாவுக்கு தான் அதிகாரி கர்மாவுக்கு தான் அதிகாரின்னு தெரியாம பண்ண முடியாது. அப்ப அப்படி நினைச்சுக்கணும் கேட்டோம்னா உங்களுக்கு நிஜமான ஆத்ம ஞானம் வந்தால் விபரீதமாகவே நான் கர்த்தாவே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். ஆகையாலே தன்னை கர்த்தாவை நினைக்கணும்னா அப்படி நினைக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த கர்மாவஸ்தான் தானே தான் வளர்றதுக்கு காரணமா இருக்கிற கர்ப்பத்துவதியானத்துக்கு எப்படி விரோதிக்காகும்? அது எப்படி இல்லாம நான் தான் கர்த்தானாக பண்ணினேன் அப்படின்னு கர்மாத மாற்றி நாஞானம் சமதீவ உச்சிதனமாகும்.
மாத்திரம் இல்லை. இப்ப நம்ம என்னன்னா கர்மாவால மோகம் வர முடியாது. கர்மாவுக்கு யோகியதே கிடையாது. கர்மாவுக்கு அந்த யோகியதே இல்லை. அஜானத்தை முடிச்சுக்கிட்ட யோகியதே இல்லைன்னு சொன்னோம். அது மாத்திரம் இல்லை, கர்ம காரியத்தை அற்புதமே தோஷம் ஒரு சமயம் நீ முதலான கர்மாவாக எனக்கு இந்த மோகம் வந்தது அப்படின்னு வைத்திருந்தாலும் மகதான் தோஷம். ஏதேனவா அவையில் முக்கியம் எதுவாக கர்மது சர்வேதே உதா அஞ்ஞானம் சர்வே ஜோதி ஏத கர்மகா. இவன் யாருடைய கர்மானுஷ்டானம் பண்ணான்னு சொல்றது, இவன் எந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினானோ அந்த கர்மாவால தான் எனக்கு மோட்சம். இவன் அனுஷ்டானம் பண்ணாத கர்மாவாலே எனக்கு மோட்சம் நீ சொல்லப்படுது. அதாவது இவன் எதை தவிர்த்துனா காப்பு கர்மாவை தவிர்த்துதான். ஆக இவன் மற்ற காப்பு கர்மா எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு தவிர்க்காது. விசிஷ்ட கர்மாவை கொடுத்தான். அந்த விசிஷ்ட கர்மாவனுக்கு இவன் பண்ணாத விசிஷ்ட கர்மா எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு இல்லை. இப்ப இவன் அனுஷ்டானம் பண்ணது என்ன? நித்திய கர்மா, நைவேத்திய கர்மா. நித்திய கர்மாவும் நைவேத்திய கர்மாவும் நிச்சயம் ஒரே இதுதான் நிறுத்தி அனுஷ்டானம் பண்ணிக்கலாம். ஏன் நித்திய கர்மா சொன்னா அதுவே நிறுத்தி பண்ணிருக்கேன். ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணினா இந்த கர்மானுஷ்டானம் கர்மானுஷ்டானம் ஆயுதமாக இந்த மோட்ச பலன் இருக்குமா இல்லை ஆயுத போது அனுஷ்டானம் பண்ணினா இத்தனையா அது கணக்கு உண்மை. ஆமேசத்துல ஒரே ஒரு தடவை 2 மாதத்தை அவன் சொத்துக்காக அனுஷ்டானம் பண்ணித்தானே. ஆனால் அதிகமாக சொல்லுந்தான் திருப்பி திருப்பி அவர் ஆயுத கூட அதை வந்து சொத்துக்காக அனுஷ்டானம் பண்ணணும். ராமேஸ்வரத்துதான் சுற்றுலாக ஒரே ஒரு தடவை சுற்றுலாக இருந்தானா ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பண்ணாதான் அந்த படம் வந்தது. ஒரு தடவை பண்ணாலே அந்த படம். இப்ப அதே மாதிரி இவன் பண்ணக்கூடிய நித்திய கர்மாவில ஒரு நாள் பண்ணின அந்த கர்மாவுதான் இவருக்கு மோகத்தை கொடுக்குமா, இல்ல ஆயுதங்கள் பண்ணினது எல்லாமே சேர்த்து மொத்தமா சேர்ந்து அந்த மோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்கும். ஏதேனவா அவையில் முக்கியது எதுவா சர்வ கர்மத்திற்கு இந்த இடத்துல ஏதாவது சர்வேக்கு ஒரு கர்மா பண்ணினாலே போதுன்னா ஒரே ஒரு நாள் நித்திய கர்மாவுக்கான பண்ணிட்டா போதும் மோகம் வந்துருக்கும். அப்ப 2வது நாள் ஆயுத கூட இத்தனைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வெப்பம் பிரத்யேகனுக்கு ருஷா அஞ்ஞானி. ஒரு நாள் ஒரே ஒரு பண்ணின ஒரு 6 நிச்சயமா இருக்கா, அதுல ஒரே ஒரு நிச்சயமா பார்த்து சொன்னா தான் 2வது விஷயத்துக்கு வருவோமே. இவன் ஆயுத கூட பண்ணின அத்தனை கர்மாவும் சேர்ந்து மொத்தமா தெரிஞ்சு மோசம் ஒரு அப்படி சொல்லாமே அப்படின்னு அதுக்கு அதே ஏத கர்மா அதுனா இவன் ஒரே ஒரு கர்மா மாற்றம் ஒரே விதமான கர்மாவை பண்ணினாங்க கூட இல்லை. இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும் உங்களுக்கு இத்தனை கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இது எல்லாம் சேர்ந்து இதை கொடுக்கிறது ஒரு கலப்பு. விதி இலக்கணம் விதி இலக்கணம் விதிங்கிற வாரத்தில் அவர் எதிர்த்து இருக்கிறது அதற்கு சாதனத்தை தெரிவிக்கிறது. பலத்திற்கு சாதனமாக தெரிவிக்கப்பட்டது ஒண்ணு, ஒரு பலன் அதுக்கு ஒரு சாதனம் அப்படின்னா இல்லையா. இப்போ எதிர்கொள்ளமாக பரிசாமி வீரங்கிறதுல பூர்ணமாகிறது மொத்தம் 6 காலங்கள் பிரணாயாமங்கள். அதுக்கு அந்த கேட்கணும்னா 3 காலங்கள். இப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒரு காரணம் ஒரு கிடைக்கும். அப்ப அதே மாதிரி பார்ப்போம். நான் எல்லாம் சேர்ந்து ஒரே மாற்றம் பத்துப்பூர்ணமானது என்ன ஒரே திருவிழாக போகுது. நீங்க ஒரு மாதம் ஆரம்ப கர்மானுஷ்டானம் பண்றீங்க. ஆனா கர்மா அவங்க அந்த ரீதியில பார்க்கறது ஒரு மாதம் எத்தனை கர்மா அனுஷ்டானம் பண்றாங்களோ அத்தனை விதமான கர்மா எல்லாம் சேர்ந்து ஒரு மதத்துக்கு காரணமாக ஆகும்போது அந்த கர்மம் சேர்ந்தே இல்லாம போகிறதுதான் ஒரே கர்மாவாகும். எத்தனை என்ன அதிகமா இது வேற அது வேற எவ்வளவு சொல்றாங்க. அவருக்கு பணம் வேற இப்படி பணம் வேற எல்லாமா சேர்ந்து ஒன்றும் சொல்லிட்டா
அப்புறம் ஏக கர்மதா ஆபத்து சர்வேச்சா இந்த படம் மோட்சங்கிற படம் வருதுன்னு சொன்னா ஏக கர்மதா இது தவறு. ஏன்னா எல்லா ஆசிரமத்திலையும் நீ அவனுக்கு மோட்சத்துக்கு வழிகாண்டி இல்லையா? அப்ப நீ எல்லாம் சேர்ந்தால்தான் அவனுக்கு மோட்சத்து சாதனமான பொருள் கிடைக்கும். ஒரு சாதனம் கிடைக்கும். பிரச்சனையா இருக்கான்னா அவங்களுக்கு அதிகபட்சம் வெற்றிபெறமாட்டா இங்கிருந்து வரும். அப்ப என்னாச்சு, அவன் எதுவும் பண்றது தான். அப்ப எல்லாம் சேர்ந்துதான் மோட்சத்து சாதனம்னுட்டா தேவையில்லை. அப்ப மோட்சத்து சாதனம் அவனால மோட்சம் அடையாது. அவனை சொல்ல வேண்டியது அவன் இல்லப்பா, அவன் மோட்சம் ரொம்ப அவனுக்கு அவ்வளவுதான் இருக்கு. இப்ப என்ன பண்றது, உனக்கு முடியாது, என்னுடைய பதப்படி உனக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு உன்னால முடியாது. அன்னம் பண்பு அந்த மாதிரி வருவதுதான் விவரனாவே இருக்கான். அவனால சின்னதா பேச முடியாது. எல்லா இடமாவும் உடனேதான் மோட்சம், எல்லாமா சேர்ந்துதான் மோட்சத்துக்கு காரணமாகும். அதுதான் எட்டாவது ஒத்தந்தாலும் பண்ண முடியாது. அவன் சேர்ந்து அவன் சொன்னா காசு. அதனால